கைஸ், பொருட்டோ 2 Vortexோட 12th சாப்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ அதை இன்னைக்கு பிரேக் டவுன் போட போகிறோம். உள்ள தரமான நிறைய சம்பவங்கள், எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். போன சாப்டர்ல பொருட்டோ ஹீமாவரியை ஜூரா கிட்ட இருந்து காப்பாத்திட்டு அங்கிருந்து உடனே டெலிபோர்ட் ஆகி டைரக்டா போய் சாரதாவையும் காப்பாத்துற மாதிரி காமிச்சிருந்தாங்க. காப்பாத்தி அங்க வந்து ஹிடாரி முன்னாடி நின்று இருப்பான். ஸோ அதோட 11th சாப்டர் முடிச்சிருப்பாங்க. ஸோ 12th சாப்டர் ஸ்டார்டிங்ல அங்க வந்து நின்று இருக்கான். முன்னாடி வந்து ஹிடாரியும் நின்று இருக்கான். அப்ப பொருட்டோ கோனஹாமருவை கூப்பிட்டு கோனஹாமரு கிட்ட வந்து ஹீமாவரியை ஒப்படைச்சிட்டு இவளை பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். சொல்லும் போது அவன் நான் எப்படி உன்னை நம்புறது அந்த மாதிரி பேச பேச நடுவுலயே இவன் ஜியூரா ஹிடாரி வந்து அப்படியே பொருட்டோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். அட்டாக் பண்ணும்போது பொருட்டோ அவனோட கட்டனை வச்சு அதை வந்து பிளாக் பண்ணிடுறான். பிளாக் பண்ணிட்டு ஏர் பிளம்ன்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஹிடாரியை தூக்கி வீசிடுறான். இதே ஜுட்சுவை யூஸ் பண்ணி தான் பொருட்டோ கிளாசிக்கோட எண்டிங்ல வந்து நருட்டோவை தூக்கி வீசிருப்பான். சரி ஓகே, தூக்கி வீசினோடனே ஹிடாரி போய் கிளாமார்க்குள்ள போய் மறைஞ்சிடறான். ஸோ அதுக்கப்புறம் அங்க சீனை கட் பண்ணா அதுக்கப்புறம் நம்ம கவாக்கியை காட்டுறாங்க. கவாக்கியும் எய்டாவும் ஜூரா இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க, எங்கடா அந்த சின்ன பசங்க எல்லாம் காணும், ஹீமாவரியை காணும்ட்டு. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எய்டா வந்து சென்சரி டீமை கான்டாக்ட் பண்ணி என்னாச்சு அவங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா, செக் பண்ண சொல்லி. ஸோ அவங்க செக் பண்ணி சொல்றாங்க அவங்க வந்து இன்ஜுரி ஆயிருக்காங்க, அவங்க வில்லேஜை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து அங்க ஹீமாவரி டைரக்டா வந்து வில்லேஜ்குள்ள வந்துட்டான்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து கரெக்டா கவாக்கி சென்ஸ் பண்றான், பொருட்டோ உள்ள வந்துட்டான், போர்ட்டல் உருவாயிருக்கு, பொருட்டோ உள்ள வந்துட்டான். உள்ள வந்து ஹீமாவரி அவன் கூட தான் இருக்கா, அதெல்லாம் சென்ஸ் பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் பாக்குறாங்க, பார்த்தா கீழே தான் வந்து ஜூரா நின்று இருக்கான். அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு கண்டுக்கவே இல்லை, சுத்தமா வந்து இவனை கண்டுக்கவே இல்லை, கவாக்கியோ இவங்களையோ. ஸோ அப்படியே இருக்கான். ஸோ அவன் பார்த்துட்டு சரி ஓகே நீ இவனை பார்த்துட்டே இருன்னு சொல்லிட்டு எய்டா வந்து அவனை வாட்ச் பண்ண விட்டுட்டு வந்துடுறா. அதோட சீன் கட் ஆகுது. நம்ம பொருட்டோ பக்கம் வந்தானா அங்க வந்து நம்ம கோனஹாமரு வந்து பொருட்டோ பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. ஏன்னா நீ வந்து வில்லேஜ் விட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட, வெளியே நீ ஒண்ணுமே பண்ணாமையா போனேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு எனிமின்ட்டு. ஸோ அப்ப வந்து நம்ம சாரதா வந்து நடுவில் தடுத்துட்டு இவன் இப்ப என்னை வந்து காப்பாத்தின பாத்தீங்களா, பார்க்கலையா இல்லையா, நீங்களே கண்ணால பாத்தீங்கல்ல. ஸோ வந்து இப்ப அவன் காப்பாத்த வரலன்னா என்ன இருக்கும், என் நிலைமை என்ன இருக்கும், என்னோடது ஹீமாவரியோடதோ. ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லுவா. ஸோ அதுக்கப்புறம் கோனஹாமரு சைலண்ட் ஆயிடுவான். அப்புறம் பொருட்டோ சொல்ல ஆரம்பிக்கிறான், இது வந்து கோடோட கிளா மார்க் மாதிரி, இது வந்து அவன் எங்க வேணா எப்ப வேணா டக்கு டக்குன்னு வரலாம். ஸோ எல்லாரும் அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் அங்க பக்கத்துலயே வந்து நம்ம ஹொக்காகே வீட்டுக்கு சேஃப்டிக்கு போட்டு வச்சிருக்கிற சென்சாரி டைப் நிஞ்சா நின்று இருக்கான். அவனை கூப்பிட்டு டே தம்பி, இதுல இருக்கிறது இந்த எல்லா இதுலயும் வந்து சென்ஸ் பண்ணிட்டேரு, நீ ஒரு சென்சாரி டைப் தானே, அதுல ஏதாச்சும் சக்கரா எதுலாச்சும் வந்து டெவலப் ஆச்சுன்னா உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ சொல்லி வந்து அவனை நிக்க வச்சிடறான். அதை பார்த்துட்டு அப்போ சுமீரி வந்து கூப்பிடுறா பொருட்டோ கூப்பிட்டு, இங்க பாரு பொருட்டோ, நாங்களும் இங்க தான் இருக்கோம், ஆனா அவன் எங்களை கண்டுக்கவே இல்லை, சுத்தமா கண்டுக்காம நம்ம இவளை சாரதா வந்து அட்டாக் பண்றதுலயே இருந்தான். ஸோ வந்து சாரதா தான் அவன் வந்து மெயினா பாக்குறான் அப்படின்னு சொல்றா. அப்ப வந்து சாரதா சொல்றா, ஆமா அவன் சொன்னான், அவன் என்ன சாப்பிட போறேன்னு சொன்னான் அப்படின்னு சாரதா சொல்றா. அதோட வந்து இவன் யூஸ் பண்ற ஜுட்சூஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச எங்க அப்பாவுக்கு வந்து எங்க அப்பா ஒரு ஜுட்சூஸ் மாதிரியே இருக்கு சொல்லிட்டு அவ சொல்றா. ஸோ வந்து அதுக்கப்புறம் பொருட்டோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆமா சாரதா, நீ சொல்றது உண்மைதான், இவன் வந்து நம்ம சாசுகேயோட சக்கரா இருக்குல்ல, அதாவது உங்க அப்பாவோட சக்கரா வச்சுதான் வந்து உருவாக்கி இருக்காங்க இவனை. ஸோ அதனாலதான் வந்து ஒன்னா அவன் தேடி வரான். ஒருவேளை இவனை நம்ம கண்டிப்பா டிஃபீட் பண்ணியே ஆகணும். இவரை டிஃபீட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா வந்து நம்ம சாசுகே மரத்துல வந்து சிக்கி இருக்கிற சாசுகே வந்து காப்பாத்திருக்காங்க, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும். ஸோ அப்படின்னு சொல்றான். ஸோ அதை பார்த்துட்டு கோனஹாமரு என்ன மரத்துல வந்து இதாயிருக்கானா, ஸோ ஓகே அந்த இந்த மாதிரி மரமான்னு சொல்லி கேட்கறான். ஸோ டிவைன் ட்ரீயான்னு கேட்கறான். அவனு வந்து பொருட்டோவோ ஆமான்னு சொல்றான். அப்புறம் கோனஹாமரு கேட்கறான், உனக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கறான். அப்புறம் பொருட்டோ அதுக்கு சொல்றான், நான் உங்ககிட்ட இது வரைக்கும் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இன்னும் முழுசா சொல்லலை அப்படின்னு சொல்றான் பொருட்டோ. ஸோ அதோட கட் பண்ணா அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து அந்த சென்சாரி டைப் நிஞ்சா நின்று இருந்தான் பாத்தீங்களா, அவன் வந்து இங்க சக்கர சென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றான். ஸோ வந்து எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. பொருட்டோ உடனே சொல்லலாம், பொறுமையா இருங்க, காம் டவுன், பொறுமையா இருங்க, இது எந்த கிளா மார்க் வழியா வந்து சக்கரா வந்து டிடெக்ட் ஆகுதுன்னு சொல்லி கேட்கறான். கேட்டா அவன் சொல்றான், சென்சரி டைப் எல்லா இடத்துல இருந்தும் எனக்கு வந்து நிறைய சக்கரா வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்றான். ஸோ உடனே பார்த்தா அந்த இடத்துல வந்து எல்லா கிளா மார்க்ஸ்ல இருந்தும் அப்படியே நிறைய பீஜூஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அதை வந்து அட்டாக் பண்றதுக்கு எல்லாரும் ரெடி ஆறாங்க. பொருட்டோ சாரதாவை கூப்பிட்டு சொல்றான், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதுல வந்து போட்டு தள்ள
சொல்கிறேன். ஸோ வந்து நீ வந்து பாதுகாப்பாரு, அவங்க வந்து ஒன்றை தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக பார்க்குறாங்க, நீ சிக்கிறாத அப்படின்னு சொல்கிறா. சாரதாவும் ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த பீஜூஸை வந்து அடித்து துவைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பீஜுவை சாரதா அடிக்கும்போது பீஜுவோட உடம்புலேருந்து ஹிடாரி வெளியே வந்து சாரதாவோட காலை பிடிச்சிடுறான். ஸோ பிடிச்ச உடனே அங்கே வந்து டக்குன்னு நம்ம பொருட்டோ வந்து அவனோட அந்த நிஞ்சா டூவில் வீசி அங்கே வந்து டெலிபோர்ட் ஆகி டைரெக்டாக ரசிங்கன் போட்டுடுறான். போட்டோடனே அவன் வந்து அப்படியே தப்பிச்சு ஓடிடுறான். டக்குன்னு வந்து கிளா மார்க்குள்ளே போட்டு ஓடிடுறான். ஏன்னா பயங்கர டேமேஜ் இருக்கும். ஸோ ஹீல் பண்ண போயிருப்பான். தப்பிச்சு போன ஹிடாரி டிவென்டி கிட்ட போய் இன்னும் அது கூட ஏதோ கனெக்டிவிட்டி மாதிரி பண்ணிட்டு அதுலேருந்து இன்னும் நிறைய சக்ராஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறான். அப்சர்வ் பண்ணிட்டு திருப்பி இங்கே வந்து நிறைய கிளாமாக்ஸை வந்து உருவாக்கிடுறான். ஃபுல்லாக சுற்றி நிறைய கிளாமாக்ஸ் இருக்கு. அதுக்கு நடுவில் வந்து பொருட்டோவும் சாரதாவும் நின்று இருக்காங்க. அப்போ அவங்க 2 பேத்துக்கு பின்னாடி வந்து ஹிடாரி அப்பியர் ஆறானா லைட்டாக வந்து எட்டி பார்க்குறான், அவ்வளோதான். அப்போ பொருட்டோ சொல்ல ஆரம்பிக்கிறான், இங்கே இவ்வளோ கிளாமாக்ஸ் இருக்கு, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக கண்டிப்பாக வருவான், வந்து அடிச்சானா கண்டிப்பாக அவங்ககிட்ட தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து அதனால நீ வந்து என் கூடயே இரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து நீ வந்து மேலே பறந்து போயிட்டு அங்கேருந்து வெயிட் பண்ணு, ஒரு ரசிங்கான் ரெடி பண்ணிட்டு அவன் என்னை தூக்க வந்தானா நீ ரசிங்கான் வச்சு கீழே வந்து அடிச்சிரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து இல்லை முடியாது, அது செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொருட்டோ வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். பொருட்டோ சொல்கிறான், நான் உசிகோன்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து இந்த ஏர்த் இருக்குல்ல, ஏர்த்தோட மொத்த சக்கரவி வச்சு வந்து இது ரன் பண்ணுது, அதோட கிராவிட்டி வச்சு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறான். அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணி வந்து அவனை அடிக்க போகிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக அவன் வந்து டிஃபீட் ஆயிடுவான். வெறும் 1 ஷாட்டில் அவனை இப்போ நான் வந்து டிஃபீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு இருந்த சாரதா வந்து செம ஷாக் ஆகி, என்ன சொல்கிறா, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஜிட்ஸு உனக்கு தெரியுமா, அதை வச்சு இவனை வெறும் 1 ஷாட்டில் உன்னால் டிஃபீட் பண்ண முடியுமா, இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா, நீ கண்டிப்பாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் நம்பிக்கை இல்லாமல். ஸோ வந்து இவன் வந்து கண்டிப்பாக முடியும், ஆனால் அதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஜுட்ஸு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா அதுக்கு எனக்கு வந்து அதை எடுத்துக்க கொஞ்சம் டைம் வேணும். அதே மாதிரி வந்து நான் எர்த்துலேருந்து சக்கரை எடுக்கணும்னா, நேச்சுரல் எனர்ஜி எடுக்கணும்னா நான் வந்து என் கால் வந்து அதாவது என் ஃபீட்டு வந்து தரையை ஒட்டி தான் இருக்கணும், அப்போ தான் என்னால் வந்து பவர்ஸை வந்து சக்கரை அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதனால நான் வந்து தரையில் தான் இருந்தாகணும், அதனால தான் என்னால் பறக்க முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்கேருந்து ஹிடாரி வெளியே வருவான்ட்டு. ஸோ ஹிடாரி ஒரு இடத்துலையும் வந்து அப்பியர் ஆகும்போது நேராக வந்து தகுட்டகட்லேயே வந்து கோனஹமர் வந்து ஒரு விடுறான். ஸோ விட்டோடனே அவன் திருப்பி உள்ளே போயிடுறான். ஸோ வந்து என்ன பண்ணுறீங்க இங்கே, நான் உங்களை ஹீமாவரியை பார்த்துக்கு தானே சொன்னேன், நீங்கள் எங்கே இங்கே வந்துருக்கீங்க, போய் ஹீமாவரி எங்கே ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு, அதை நீ சொல்லாத, உனக்கு இப்போ டைம் வேணும், அதுதானே டைம் வேணும் தான் அவனை வந்து டிஃபீட் பண்ணிடுவேல்ல, நீ சொன்ன அந்த டெக்னிக் யூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனும் வந்து நான் உங்களுக்கு டைம் இது பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணுறான். ஸோ அவனும் போயிட்டு பாதுகாப்பாக நின்றுக்கிறான். தென் நெக்ஸ்ட் ஹிடாரி வந்து இன்னொரு கிளாமார்க் வழியாக டக்குன்னு வெளியே வந்து டைரெக்டாக வந்து நம்ம சாரதாவை வந்து மொத்தமாக பிடிச்சிடுறான். பிடிச்சோடனே சாரதா வந்து சிடோரியை வந்து பாடி ஃபுல்லாக பரவ விட்டு அதை வச்சு ஒரு அட்டாக் போடுறா. ஸோ அதில் இருந்து தப்பிச்சிடுறாங்க. அண்ட் அதே மாதிரி அப்படியே தூக்கி வந்து மேலே பறக்க விட்டுடுறா ஹிடாரியை வந்து அந்த கிளாமார்க்லேருந்து வெளியே இழுத்து மேலே தூக்கி வீசிடுறா அந்த சிடோரி இது யூஸ் பண்ணி. ஸோ அவனும் வந்து அப்படியே பறந்து கீழே வந்து விழுக போக, நீ ரெடியா பொருட்டோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். பொருட்டோ வந்து இப்போ பண்ணலன்னா எப்பயும் முடியாது, ஆனால் உண்மையை சொல்ல போகணுன்னா நான் இன்னும் ஃபுல் பவர் பில்டு பண்ணல, ஆனாலும் இப்போ நான் அடிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு உடனே வந்து ரசிங்கான்னு சொல்லிட்டு தூக்கி ஒரு அடி அடிக்கிறான். அடிச்சதுல பயங்கரமான பவர் உண்டாகுது. அதுக்கு வந்து ரசிங் ஷூரிகன் ஃபர்ஸ்ட் நம்ம நருட்டோ உசுமாக்கி யூஸ் பண்ணும்போது ஒரு லெவலில் பவர் காமிப்பாங்கல்ல, அவ்வளோ பவரும் அது வந்து ஒரு ரவுண்டாக வரும், மொத்தமாக ஒரு ரவுண்டாக வரும். பட் ஆனால் இது வந்து ஒரு சர்க்கிளாக அப்படியே நேரம் சூழாவளி காட்டுற மாதிரி பயங்கரமாக வந்து அடிக்குது. ஸோ அதுலேருந்து அவன் பீஸாக போயிடலாம். சொல்லப்போனால் திருப்பி வந்து அவன் தப்பிச்சு போக கிளாமார்க்குள்ளே கீழே விழுக போகிறான். ஸோ அந்த இடத்துல என்ட்ரார கவாக்கி கிளாமார்க்ஸை குட்டியாக்கி விட்டுறான். ஸோ குட்டியாக்கி விட்டோன்னே அவன் எங்கேயும் போக முடியாமல் பாதி உடம்போட நெஞ்சுக்கு மேலே மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, அப்படியே வந்து கீழே விழுகிறான். கீழே விழுந்து அதுக்கப்புறம் அப்படியே வந்து பாடியெலாம் தனித்தனியாக போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஏதோ ஒரு ஹார்ட் மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஓகேவா, கோர் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம பொருட்டோ எடுத்துகிட்டு நம்ம டோடு கிட்ட வந்து காமிச்சு பேசுகிறான். இதுதான் அதான், நீங்கள் இதுதான் அது கன்ஃபார்மாக இது அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். ஸோ பேசும்போது அந்த சைடு டோடு பேசி வந்து கன்வே பண்ணுது. அந்த பக்கம் யார் இருக்கான்னு பார்த்தோம்னா நம்ம ஜிராயாவோட க்ளோன் கோஜி கஷன் இருக்காரு. அவர் வந்து கண்டிப்பாக இதுதான் அந்த த்ரோன் சோல் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஸோ வந்து இதுக்கு பற்றின எக்ஸ்பிளனேஷன் வந்து இனிமேல் தான் கண்டிப்பாக வரப்போகிற சாப்டர்ஸில் கொடுப்பாங்க. இப்போதைக்கு த்ரோன் சோல்னா என்னன்னு
என்னன்னு தெரியல, சொல்லப்போனால் ஹார்ட்டுன்னு நினைக்கிறேன். பீஜூஸ்க்கு வந்து த்ரோன் சோல்னா அது ஒரு ஹார்ட் மாதிரின்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், நம்ம கதையை கண்டிப்பாக பண்ணுவோம். சரி ஓகேன்னு இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதை வச்சு வந்து அப்போ கண்டிப்பாக நம்ம சாசுகே வந்து காப்பாற்ற ஏதாச்சும் ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து கேட்டாங்க. என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோடனே நேராக வரான். நேராக கவாக்கி வந்து சட்டையை பிடிச்சி ஒழுங்காக என்னன்றதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு கேட்குறான். ஸோ அவனும் சொல்கிறான், பொருட்டோவை இதை சொல்லிடுறேன், இந்த த்ரோன் சோல் இது வந்து அவங்களோட இதை வச்சு அதை அவங்கள காப்பாற்ற முடியும். ஸோ வந்து இவங்களை அழிக்கிறது இப்படி தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கவாக்கி ஒழுங்காக எங்களுக்கு முழு விஷயத்தையும் சொல்லு, நீ வந்து கண்டிப்பாக எதையோ மறைக்கிற, உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யார் கொடுத்தது, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், நீ யார் கூட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக லிஸ்ட்டு போட்டு போகிறான். ஸோ வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன்டா வேணே, இப்போ மேலேருந்து கையை எடுக்கல, உன் கையை 2 துண்டாக வெட்டிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ கவாக்கி கிட்ட சொல்லிடுறான். ஸோ அப்போ வந்து கரெக்டாக ஒரு லேசர் லைட்டு பொருட்டோட நெஞ்சிலேயே விழுகுது. நெஞ்சிலேயே வந்து ஒரு அட்டாக் விழுகுது. விழுந்து அப்படியே அவன் வாயிலேருந்து ரத்தம் வந்து அப்படியே கீழே விழுந்துடுறான். ஸோ விழுந்தோடனே எல்லாரும் வந்து பொருட்டோன்னு கத்திட்டு அப்புறம் வந்து திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. அப்புறம் வந்து நம்ம எய்டா கவாக்கியை கான்டாக்ட் பண்ணுறா. கவாக்கியை கான்டாக்ட் பண்ணிவிட்டு இவன் தான் அங்கேருந்து அட்டாக் பண்ணான், இவ்வளோ தூரத்துலேருந்து அட்டாக் பண்ணியிருக்கா. ஜூரா வந்து அவன் இருந்தால ஹீமாவரி கூட சண்டை போட்டு லீஃப் வில்லேஜை தாண்டி அவ்வளோ லாங்கில் அங்கேருந்து இவனை பொருட்டோவை வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த த்ரோன் சோல் பற்றி வந்து பொருட்டோவுக்கு தெரிஞ்சிருச்சா, இவன் ரொம்ப இதாக இருக்கான், ரொம்ப கிளவராக இருக்கான், அண்டு வந்து இவனுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா இவன் நம்ம உயிருக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ வந்து இவனை கண்டிப்பாக கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த சாப்டர் முடிச்சுக்கிறாங்க. ஸோ அதோட வந்து அந்த த்ரோன் சோல் இருக்குல்ல, அதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக பறந்து ஜூராவோட கைக்கு போயிடுது. ஸோ அதோட பொருட்டோவை கொல்ல போகிறேன், இவனை கண்டிப்பாக இப்போ கொன்றுவேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், பொருட்டோ வந்து கண்டிப்பாக சாவடிக்க மாட்டாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் சாப்டருக்கான கெஸ்ஸிங்ஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறேன். ஸோ ஆல்ரெடி போட்டேன். ஸோ போய் பார்த்து அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அதை வச்சு இன்னொரு வீடியோ போட்டுடலாம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கைஃபர் ஸ்டோரியில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே பிடிக்கும். அதோட கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது சொல்ல போனால், பேச லைட்டாக தோத்து இன்ஃபெக்ஷன் வர மாதிரியே ஆயிடுச்சு. ஏன்னா தொடர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். சரி ஓகே, இதுக்கப்புறமும் அடுத்தடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸும் கண்டிப்பாக போடுவேன். லைட்டாக எனக்கு கொஞ்சம் காலேஜ் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ வர லேட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டக்கு டக்குன்னு போட பார்க்குறேன். ஃபுல் வீடியோஸ் கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ கொஞ்சம் மன்னிச்சிருங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.